தற்போதைய அண்மை செய்தி. கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், மருத்துவமனையில் 15க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய தகவல்கள். கரூர் மாவட்டத்தில் இன்று தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்று காலை அவர் நாமக்கல்லிலும் மாலை 3 மணி அளவில் அவர் கரூர் மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்வார் என கூறப்பட்ட நிலையில அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேல்தான் அவர் பிரச்சாரத்திற்கு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த காலை முதலே இந்த பகுதியில் கரூர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பகுதியில் மக்கள் திரண்டுட்டு இருந்தாங்க. ஏராளமான மக்கள் திரண்டிருந்த நிலையில பலர் இந்த வெயிலின் தாக்கத்தினால மயக்கமடைந்து இருந்தாங்க. இப்ப விஜய் அவர் பிரச்சாரம் செய்து முடித்து சென்ற பின்பும் அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பலருக்கு மயக்கம் ஏற்பட்டது. விஜய் பேசி கொண்டிருந்த பொழுதே பலர் மயங்கி விழுந்தாங்க. அவர்களுக்கு விஜய் தன்னுடைய கேரவான் வேனிலிருந்து தண்ணீர் கொடுத்தார். மேலும் அங்க அப்பொழுதே ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது தெரிஞ்சது. அவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து விட்டு புறப்பட்ட பின்பு அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இது ஒரு 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுல குழந்தைகளும் இருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே தாவேகா தரப்பிலும் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லா இடங்களுக்குமே விஜயனுடைய ரசிகர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வர. தொடர்ந்து பேசலாம் இஸ்லாம். தற்போது நம்முடன் இணைப்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.